நல்லா எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. கிருபை உங்களோடு இருக்கு. நமது ஆண்டவர் இயேசுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா. சரி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 நாட்கள், வாரத்திற்கு 7 நாட்கள், இந்த 7 நாட்கள்ல 5 நாட்களை இப்ப நம்ம பார்க்கிற மேல வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியில வளர்கிற தாவரங்கள், மரங்கள், கனிகள், செடிகள், புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் இந்த 5 நாட்களுக்குள்ளாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன டேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டேட்டு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 30ஆம் தேதியா? இந்த 30ஆம் தேதி எதை வச்சு கணக்கிடப்படுதுன்னா கிமு கிபி. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். கிமு கிபி அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்போ வரலாறே நமது ஆண்டவர் இயேசு வைத்து தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம், உங்களையும் என்னையும் தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இந்த ஆண்டவர் இயேசு மட்டும்தான். எல்லா தேவர்களும் பாத்தீங்கன்னா பூமியில தோன்றி பூமியிலே மறைந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆண்டவர் தெய்வம் மட்டும்தான் விண்ணுலகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு உலகத்துல இதுவரைக்கும் மரித்ததான எல்லா மனிதர்களுக்கும் கல்லறைகள் இருக்கிறது, அல்லது எரித்து மாய்ந்து போகிறார்கள். எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கு. ஆனா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை ஏன் திறந்திருக்கின்றால், அவர் இந்த பூமிக்கு வந்தார். உங்களுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக, நாம் செய்த பாவங்களுக்காய் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். எல்லாம் சொல்லுங்க, யார் நமக்காக ரத்தம் சிந்தினது? இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி. ஏன் அவர் ரத்தம் சிந்த வேண்டுமானால், ஆண்டவர் முதல்ல மனுஷனை ஆதாம கர்த்தர் படைச்சார். முதல் மனுஷன் பேர் என்ன தெரியுமா? வரலாறு என்ன சொல்லுது? ஆதாம். பாருங்க, சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, இங்க கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே அந்த ஆதாம கர்த்தர் படைச்சிட்ட பிறகு ஆண்டவர் இயேசு பாருங்க, அதற்கு பிறகு அந்த ஏவாள், ஆதாமுக்கு பிறகு அவர் ஏற்ற துணையை உண்டாக்கணும் சொல்லி ஏவாளை உண்டாக்குறார். ஏவாளை உண்டாக்கின பிறகு பிதாவாகிய தேவனோடு இருந்த ஒரு தூதன் விழுந்து போனதுனால அவன் தேவனுக்கு விரோதமா எழும்பி அந்த ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணா, ஏவாள் மூலமா வஞ்சித்து தேவனிடத்திலிருந்து அந்த ஒரு ஐக்கியத்தை, நம்ம குடும்பத்தை பிரிச்சா சில பேருக்கு சந்தோஷம் இல்ல, ஆனா நமக்கு அது வேதனையா இருக்கும். அதே பாவத்தை தான் இந்த பிசாசு செஞ்சான். அந்த சத்ரு செஞ்ச பிறகு ஆண்டவரை விட்டு மனுஷன் தூரமா போனான். இந்த தூரமா போனது நிமித்தமா தேவன் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். ஐயோ, நான் உண்டாக்கின பிள்ளை, நான் உருவாக்கின பிள்ளை என்னை விட்டு தூரம் போயிட்டாங்களே பாவத்தை நிமித்தமா சொல்லிட்டு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நாம் செய்த பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார். அவரை காரி துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள், வாரினால் அடிப்பித்தார்கள், ஆணைகளினால் விரல்கள அந்த கைகளில அடித்தார்கள், ஈட்டியால் குத்தினார்கள், அவர் மரித்தார். இதெல்லாம் யாருக்காகனா, இந்த சத்தத்தை கேட்கிற சிறுவர்களிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் எல்லாருக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இயேசுநாதர் நம்மனா ஏதோ வெளிநாட்டு தெய்வம். உண்மையா அப்படி சத்தியமா கிடையாது. ஆண்டவர் இயேசு அமெரிக்கால பிறக்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்துல, நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல இஸ்ரவேல் என்று சொல்லி இன்னைக்கும் அந்த தேசம் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் தேசத்துல பெத்லகேம் என்னும் சின்ன ஒரு ஊர் தான். இந்த மாதிரி ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன ஊர்ல ஏழையின் குடும்பத்துல ஆண்டவர் பிறந்தார்.
அவர் பிறக்கும் போது வீடு கிடையாது, மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அவர் வளர்ந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நீங்களும் நானும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம நினைக்கலாம் அவர் எங்கேயோ பிறந்தாரு, யாருக்கோ தெய்வம் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, அவர் சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். யார் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய வியாதிகள் நீங்கும், அவருடைய சாபங்கள் நீங்கும், அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். அப்படி என்றால் என்னன்னா, இந்த மனுஷ வாழ்க்கைக்கு பிறகு மனுஷன் மரிச்சானா மண்ணோட மண்ணா போயிடுவான். ஏன்னா மண்ணினாலதான் ஆண்டவர் உருவாக்கினார். அவன் பெரிய பணக்காரனா இருக்கட்டும், படித்தவனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், பைத்தியக்காரனா இருக்கட்டும், எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், எந்த மந்திரி, முதலமைச்சர், பிரதம மந்திரி யாரா இருந்தாலும் மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்கதான் போகிறது. ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தருகிறவர் ஒரு உண்டென்றால் அது இயேசு மட்டும்தான். அந்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். உங்க சொத்தையோ உங்க தங்கத்தையோ வெள்ளியோ பணத்தையோ கடவுள் கேட்கல. மற்ற தெய்வங்கள்லாம் நரபலி கேட்கும், இதை செஞ்சா அதை செஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு மட்டுமே உள்ளத்தை மட்டும்தான் கேட்கிறார். அதனால இது ஏதோ மதம் மாற்றுறது, ஏதோ ஒன்று எங்களுக்கு எங்கோ வருது கிடைக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கும் உங்க ஊர்ல இருக்கிற உங்க பாஸ்டுக்கு நல்ல சரியான வீடு இல்லை. அவருக்கு அமெரிக்கால இருந்து பணம் வந்ததுன்னா அவர் ஏன் இந்த ஒழுகுற வீட்டில் இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? சாப்பாடுக்கு வழி இல்லாம, நல்ல வசதி வாய்ப்பு இல்லாம ஏன் அவர் கஷ்டப்படுறாரு? ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு அவரை நேசிக்கிறார், ரட்சித்தார், அவர் பரலோகம் போக போகிறார். அதே போல நீங்களும் கெட்டு போக கூடாது. அந்த பரலோகத்துக்கு இந்த கிராமம் வரணும், இந்த ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாரும் வரணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அந்த மனுஷன் எந்த பாவத்தையும் செய்யாம, எந்த குடிக்கிறதோ கெட்ட காரியங்களை செய்யாம, அவர் தேவனுக்கு பயந்து, அவர் கொஞ்சம் கோவப்பட்டாலும் ஆனா குணத்துல அவரை போல இருக்க முடியாது. நல்ல பாசக்கார ஒரு தேவ ஊழியக்காரர். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லணும், உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொன்னாதானே தெரியும், நான் தானே பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அண்ணன் தான் எனக்கு சோறு போட்டு வளர்ப்பாங்க அவங்க வீட்டில். அவங்க சென்னையில் இருந்தப்போ நான் யாரோ அவர் யாரோ, எந்த சொந்த பந்தம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரே சர்ச்சில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் ஊழியம் செய்யும் போது என்னை கூட கூட்டுட்டே போவார். எனக்கு பிடிக்காது அவர் கூட போகிறதுக்கு. என்னடா இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை அப்படிலாம் நான் நினச்சிருக்கிறேன். இவர் ஆனா ஒன்னா ஏசு ஏசுன்றாரு, பைபிள் தூக்கிட்டு போயிடுறாரு, கூட வேற என்ன உட்கார வச்சுட்டு சைக்கிள்ல ஊழியம் செய்ய போறாரு அப்படின்னு தான் நான் அவரை திட்டுவேன். அவருக்கு தெரியாது, நான் மனசுல திட்டுவேன். ஆனா அவர் எனக்கு 3 வேளையும் சோறு போட்டு அவர் வீட்லயே என்னை தங்க வச்சிருக்கிறாரு. அவர் கூடவே நான் இருந்திருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது அவர் இந்த ஊர் தான், இங்க வருவாரு, உங்களுக்கெல்லாம் இப்படி ஊழியம் செய்வாரு, பல கிராமங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்வாரு, எனக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பினாலதான் கர்த்தர் எங்களை இன்னைக்கு வரைக்கும் இணைச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்க ஏன் இதெல்லாம் செய்யறோம்னா, எங்களுக்கு இங்க இப்ப இருக்கிற வயசுக்கோ இல்ல எங்களுக்கு வர்ற பணத்தையோ நாங்க குடிச்சு வரிச்சு ஆடலாம். ஏன் அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னா, இந்த சரீரத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு. இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இது நம்ம வெத்தலை பாக்கு போட்டா, குடிச்சா, சாராயம் குடிச்சா, போதை கஞ்சா பழக்கங்கள்லாம் சாப்பிட்டா நம்முடைய சரீரம் தான் அழிஞ்சு போயிடும். உண்மையாமா நான் சொல்றது உண்மையா பொய்யா? நம்ம சரீரம் தான் கெட்டு போயிடும். பாருங்க, குடிக்கிறவங்களுக்கு லங்ஸ், கிட்னி, கண்ணு, சுகர் வியாதி, பிபி, தேவையில்லாத வியாதிகள் வரும். ஆனா நம்ம தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் பிரியப்படுவார். அது நிமித்தமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக
அவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எங்க வரப்போறாரு? ஏற்கனவே ஏசப்பா வந்துட்டு போயிட்டாரு. அவர் போகும்போது மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை கல்லறை கட்டி காக்க முடியல, மனிதர்களால் அடக்க முடியல. அவர் நினைச்சா இந்த உலகத்துல ஒரு பெரிய ராஜாவா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர்கள் கிராமங்கள் தோறும் இயேசுநாதர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார். ஏசப்பா கிட்ட குருடர் வந்தாங்க, பார்வடைஞ்சாங்க. செவிடர் வந்தாங்க, செவிகள் திறக்கப்பட்டது. நடக்க முடியாத முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். மரித்து போன வாலிப பையன் லாசர் என்கிறதான மனுஷனை இயேசுநாதர் ரட்சித்து உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் உங்க குடும்பத்துல சண்டையோடு, நிம்மதி இல்லாம, புருஷன் மனைவிக்குள்ள ஒருமனம் இல்லாம, பாவம் செஞ்சுட்டு, விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு, வேசித்தனம் செஞ்சுக்கிட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, இப்படி ஒருவேளை நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஒண்ணுமே நீங்க கவலைப்பட வேணாம். இயேசுநாதர் கிட்ட உங்களை அர்ப்பணிச்சு ஏசப்பா கிட்ட உங்க கஷ்டத்தை நீங்க சொன்னீங்கனாலே ஏசப்பா உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ நடக்கிற காரியங்களா பாருங்களேன். அங்கங்க யுத்தங்கள். கடந்த நாள்ல கூட பாகிஸ்தான் இந்தியாவுக்கு யுத்தம் நடந்தது. இன்னைக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்னா இயேசுநாதருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்குது. இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ளாக உண்மை இல்லை, அன்பு இல்லை. எல்லாம் என்ன செய்யறாங்க? சுயநலவாதிகளாய், தனக்குத்தானே ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், வீட்டுக்கு விரோதமா வீட்டு, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. இதெல்லாம் காரணம் என்னன்னா இயேசுடைய வருகைக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு நம்ம மத்தியில வந்திருக்கிற இன்னைக்கு நான் ஏன் இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம மத்தியில வந்திருக்கிற மனோகர் ஐயா இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு சாட்சி பயங்கரமா இருக்கும். நீங்க கேளுங்களேன், சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டு பாடலாமா? குட்டிஸுங்கெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா அப்படியே கை காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் ஸ்கூல் தொடங்கிட்டாங்கன்னா உங்களை எல்லாம் பார்க்கறதே கஷ்டம். நீங்க பெரிய பிஸி ஆயிடுவீங்கல்ல. நீங்க வருங்காலத்துல நல்லா படிச்சு இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதமா, சமுதாயத்துக்கு நல்ல ஆசீர்வாதமா வரணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல அதிகாரியா, கலெக்டரா, டீச்சரா, டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா கர்த்தர் உங்களை மாத்துவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரால தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க அப்பா அம்மா சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஐயோ எங்க அப்பா அம்மா குடிக்கிறாரு, எங்க அப்பா அம்மா நல்ல வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்க இடத்துல தினமும் ஏசப்பா கிட்ட முழங்கால் பட்டு கண்ணை மூடி, ஏசப்பா எங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, எங்க குடும்பத்தை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, நன்மையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்தை கட்டாயம் ஏசப்பா கேட்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் ஒரு வாட்டி வந்தப்போ ஒரு பாட்டு பாடினேன், ஞாபகம் இருக்கா? சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். நல்லா ஒரு தம்பி இருக்கிறார், நல்லா நான் மாதிரி சமாளிக்கிறார். அப்படிதான் இருக்கணும். தெரியுதா இல்லையோ? என்ன பண்ணோம்? அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்கணும். ஆமேன். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். கத்தரிக்காய் கடையில கத்தரிக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? உங்களை தான் பார்த்து கேட்கிறேன் கேள்வி. வாங்க முடியுமா? வெரி குட். அப்படி சொல்லணும். பாருங்க, வருங்காலத்துல பெரிய வைகோ மாதிரி பேச்சாளரா வருவார். ஹல்லேலூயா. சரி, பாடுறதை கேட்குறீங்களா? கேட்டுட்டு நீங்களும் பாட போறீங்க. நல்லா ஏசப்பா பிள்ளைங்க கைகளை தட்டி மகிழ்ச்சியா பாடும்போது வியாதி எல்லாம் மறைஞ்சு போகும். உலகத்தானே ஒரு பழமொழி சொல்லுது, வாய் விட்டு சிரிச்சா. சொல்லுங்களேன் அம்மா மாதிரி, சொல்லுங்களேன். ஆமா, கரெக்டா சொல்றேன். கை தட்டுங்க பார்க்கலாம். அம்மாக்கு வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். நிறைய பேர் நோய் என்ன தெரியுமா காரணம்? மனசுல துக்கம், 1008 பிரச்சனை, கவலைப்பட்டுட்டே இருக்கனாலதான் வியாதி சேர்ந்தே வந்துடுது. சரி, நல்ல கை தட்டி
நான் பாட போறேன், நல்லா உஷாரா கவனிச்சு நீங்க ரிட்டன் பாட போறீங்க. சரியா? யார் உங்களை சூப்பர் சிங்கர் அப்படின்னு நான் பார்க்க போறேன். ரெடியா குட்டீஸ்? ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? வெண்டைக்காய் கடையில வெண்டைக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? செல்போனு கடையில செல்போனு வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன காய், ரெண்டாவது என்ன காய்? ஆமா, இதெல்லாம் சாப்பிட்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், எல்லாம் வெஜிடேரியனா தான் இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. பண்ணலாமா? ஈஸியா இருக்குல்ல? பாட்டியம்மா நல்லா இருக்கா பாட்டு? பண்ணலாமா? அப்பா, அவர் சிரிப்பை பார்க்கணுமே, சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. கை தட்டி பண்ணலாமா? கத்தரிக்காய் கடையில கத்தரிக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? வெண்டைக்காய் கடையில வெண்டைக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? எல்லாம் வாயை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க மாதிரி தெரியுது. பீரோல நல்லா பூட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? நல்ல ஆமா, நல்ல குயில் எஸ்பிபி. ஆமா, என்னது சித்ராவா? சித்ரா எல்லாம் உட்காந்துருக்கீங்க. குயில். ஓகே, இசை குயில். ஓகே, பண்ணலாமா? நல்லா உங்க சத்தம் தான் கேட்கணும். நான் பாட்டு போறதுக்கு வந்தேன், நீங்க எல்லாம் பாடினீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை பரலோகத்துல இருந்து ஏசப்பா பார்த்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுவார். பண்ணலாமா? கத்தரிக்காய் கடையில கத்தரிக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? வெண்டைக்காய் கடையில வெண்டைக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? செல்போனு கடையில செல்போனு வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த அந்த குட்டி பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அழகா நின்று எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டே பாடுறா குட்டி பாப்பா. கை தட்டுங்க பார்க்கலாம் அந்த பாப்பாக்கு. God bless you. ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். மளிகை கடையில போனா சமாதானம் வாங்க முடியுமா? சினிமா நடிகை கிட்ட போனா சமாதானம் வாங்க முடியுமா? வட்டி கொடுக்கறவங்க கிட்ட போனா சமாதானம் வாங்க முடியுமா? வாய்ப்பே இருக்காது. வட்டியை வேணா எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம நிம்மதியா கெடுப்பான். அல்லேலூயா. சரி, சமாதானத்தை யார் தான் தர்றது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எங்க போனா கிடைக்கும் சமாதானம்? ஏசப்பா கிட்ட தான் சமாதானம் கிடைக்கும். கை தட்டி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா அல்லேலூயா அடிக்கடி சொல்றோம்? அல்லேலூயா சொல்ல சொல்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுட்டே இருக்கும். ஆண்டவர் பிரியப்பட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, நீங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான துன்பங்கள் விலகிட்டே இருக்கும், பிரச்சனைங்க விலகிட்டே இருக்கும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லிட்டே இருங்களேன். ஆண்டவருடைய உங்க பாடுகள் எல்லாம் மறந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. சரி, சமாதானம் தருபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, சமாதானம் உனக்கு தருவார். என் தம்பி தங்க சமாதானம் உனக்கு தருவார். சமாதானம் தருபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, சமாதானம் உனக்கு தருவான். என் அம்மா அப்பா சமாதானம் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போ லாஸ்ட் ஒரு வாட்டி பாடி முடிச்சிடலாமா? எல்லாரும் பாடணும். நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் டிக்கெட்டா வாங்கிட்டு உங்களை உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடணும். சரி, உங்க பொன்னான வாய்களை, என்ன வாய்களை பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பயங்கரமா வாய் வரும். அப்படிலாம் பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க. ஆனா நம்ம நல்ல பாட்டை பாடுறதுக்கு வாய் பூட்டு போட்ட மாதிரி வாயே திறக்க மாட்டாங்க. நான் நல்ல தானே சொல்லி கொடுக்குறேன். அல்லேலூயா. பண்ணலாமா? ரெடி? எல்லாம் சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. ரெடி? 1 2 3
கத்தரிக்காய் கடையில கத்தரிக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம். ஆமென். வெண்டைக்காய் கடையில வெண்டைக்காய் வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? செல்போனு கடையில செல்போனு வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியுமா? என் தம்பி தங்க சமாதானம் வாங்க முடியுமா? சமாதானம் தருபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, சமாதானம் உனக்கு தருவா. என் தம்பி தங்க சமாதானம் உனக்கு தருவா. லாஸ்டா சமாதானம் தருபவர் மட்டும் பாடி முடிச்சிடலாமா? உங்க சத்தத்தை கேட்டா அப்படியே இடி மின்னல் வந்துடும் போல. பயங்கரமா கத்துறீங்களே, பயங்கரமா பாடுறீங்க. நீங்க தான் ஆமா, பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, நீங்க வாயை திறக்காதீங்க, அமைதியா இருங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் தருபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, சமாதானம் உனக்கு தருவா. என் தம்பி தங்க சமாதானம் உனக்கு தருவா. பாருங்க, நம்ம மாதிரி பாடுங்க. சமாதானம் தருபவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, சமாதானம் உனக்கு தருவா. என் அம்மா அப்பா சமாதானம் உனக்கு தருவா. கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல ஒரு 3 முறை அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கையில உயர்த்துங்க. அல்லேலூயா. இன்னும் 2 வாட்டி அல்லேலூயா. லாஸ்டா சத்தம், உங்க சத்தம் மட்டும் தான் கேட்கணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர் கண்ணுங்க, சூப்பர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அருமையான ஐயாவுடைய கருத்துல கொடுக்க போறோம். கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க. நல்ல கைகளை தட்டி அருமையான மனோகர் ஐயாவை நம்ம உற்சாகத்தோடு நம்ம வரவேற்கலாம். அருமையான கரியமங்கலம் கிராமவாசிகளே,